Hey guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 875வது வீடியோ. இன்னைக்கு வீடியோல நிறைய சூப்பரான அப்டேட்ஸோட வந்திருக்குங்க. ஒரு சில ஆச்சரியப்படுற மாதிரி அப்டேட்ஸ், அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பா ரொம்ப நல்ல ஆஃபர்ஸ், இது எல்லாமே இன்னைக்கு வீடியோல இருக்க போகுது. என்னென்னு பார்க்கலாம். முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங்கோட சாம்சங் S23 அல்ட்ரா ப்ரீ புக்கிங் எத்தனை லட்சம் ஆயிருக்குன்னு தெரியுமா? ஸோ அதை பத்தி ஷேர் பண்றேன். OnePlusலேருந்து OnePlus Ace 2 லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனோட டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி போகோலேருந்து X5 Pro பற்றி நேற்று பார்த்தோம். X5 பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. என்னென்னு வீடியோவில் போயிட்டு பார்க்கலாம். சாம்சங்லேருந்து ஆமாங்க, சாம்சங் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவங்களோட சாம்சங் S23 அல்ட்ராவை லான்ச் பண்ணி விட்டாங்க. லான்ச் பண்ணும்போது அது இதனோட ப்ரைஸ் 1,30,000 நினைக்கிறேன். ஸோ இதை யாரா வாங்குவா அப்படின்ற மாதிரி தான் எனக்குலாம் மைண்ட் செட் இருந்தது. ஏன்னா அவ்வளோ விலை கொடுத்து ஒரு மொபைலை வாங்குறது ஒரு சிலர் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனால் ஒரே நாள், அதாவது 24 மணி நேரத்தில் 1,40,000 ப்ரீ புக்கிங் ஆகிருக்குங்க. ஸோ 1,40,000 ப்ரீ புக்கிங்கிறது எவ்வளோ பெரிய நம்பர் அப்படின்னு பாருங்க. அதுவும் 24 மணி நேரத்தில். ஸோ இந்த மாதிரி ஒரு மொபைலையும் நிறைய பேர் இல்ல லட்சக்கணக்கான பேர் வாங்குறதுக்கு காத்து தான் இருக்காங்க. ஸோ சாம்சங்ல இந்த அளவுக்கு ப்ரீ புக்கிங் சேல்லாம் ஆகுதுன்னா ஐபோன்ஸ்லாம் யோசிச்சு பாருங்க. அடுத்து ரியல்மிலேருந்து GT5, ஆமா, இந்த மொபைலோட பாக்ஸ் லீக் வந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்க போகுது. இந்த மொபைல் என்ன இருக்கும் தெரியுமா? இந்த மொபைல ஒரு 2K டிஸ்பிளே கொடுக்கலாம். கூடவே ஸ்னாப்டிராகனோட 8 Gen 2 ப்ராசர் கொடுக்கலாம். ஏன்னா இது அவங்களோட ஃபிளாக்ஷிப் மொபைல். ஸோ அந்த மாதிரி தான் ப்ராசர் கொடுப்பாங்க. அது போக இந்த நியோ 5 GT Neo 5 இந்த மொபைல் இருக்கிற மாதிரி 240 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. சீக்கிரமா லான்ச் பண்ண போறாங்க. அடுத்து ரியல்மிலேருந்து Realme V30 Realme V30T அப்படின்ற மாதிரி ரெண்டு மொபைல் அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே ஸ்பாட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. ரொம்ப சீக்கிரமா லான்ச் வேற ஆக போகுதான். இந்த V30 சீரிஸ் வந்து இந்தியாவுக்கு வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஒரு வேளை வந்ததுன்னா ரீபிராண்ட் பண்ணுவாங்க. அப்படி வந்ததுன்னா என்ன ஸ்பெக்ஸோட வரும் தெரியுமா? ரொம்ப சொல்ற அளவுக்கு ஒரு மொபைலா இல்லை. இது வந்து ஒரு HD டிஸ்பிளேயோட தான் இருக்கு. நம்ம ரொம்ப நாளா பார்த்து பழகுன மீடியாடெக் டைமென்சிட்டி 700 அப்படின்ற ப்ராசரோட 13 MPக்கான மெயின் கேமராவோட கொண்டு வராங்க. ஒரு அநியாயம் தெரியுமா? ஃப்ரண்ட் கேமரா 5 MB தான் கொண்டு வராங்க. ஸோ ஒரு மோசமான மொபைல் தான். இது வந்து சைனாலே 13,000 ரூபாய் பிரைஸ் பக்கத்தில் சேல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இந்தியாவுக்கு தேவையில்லை நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. வர 9ஆம் தேதி இதை லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதே ரேட்ல தான் ரியல்மியோட GT Neo 5 சைனா லான்ச் பண்றாங்க. ஸோ சேம் டேட்ல ரெண்டு லான்ச் பண்ணி விட்டுருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து ரியல்மிலேருந்து Realme 10 Proவை அப்படியே கொஞ்சம் பட்டிட்டிங்கரிங் பார்த்து Coca-Colaவோட கொலாபரேட் பண்ணி Coca-Cola எடிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு வெர்ஷனை ரியல்மிலேருந்து கொண்டு வர போறாங்க. அதை வந்து வர 10ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து ஒரு லிமிடெட் எடிஷன் வேற சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது இந்த மொபைல் இந்தியன் மார்க்கெட்ல ஒரு சில இடங்கள்ல பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கூடவே இதனோட அபிஷியல் லைவ் வீடியோவுமே வந்திருக்குங்க. வீடியோல பார்க்கறதுக்கு உண்மையா மொபைல் தாறுமாறா இருக்கு. எப்படி சொல்றேன்னா, அந்த ரெட் அண்ட் பிளாக் டோன் மட்டும் இல்லாம அவங்க ஃபினிஷ் பண்ணியிருக்க அந்த விதமும் நல்லா இருக்கிறதுனால மொபைலோட ஃபினிஷிங் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு தோணுது. ஆனா உண்மை என்னன்னா, ஒரு Coca-Cola அப்படின்ற மாதிரி ஒரு கேஸை போட்ட மாதிரியான ஒரு ஃபீல் தான் கிடைக்குது. ஒருவேளை இந்த மொபைல் கிடைக்கிறதுனாலுமே சேமான கேஸ் கண்டிப்பா சீக்கிரம் வந்துடும். வாங்கி இதே மாதிரி ஒரு ரியல்மியோட 10 Pro வாங்கி போட்டுக்கிட்டாலுமே ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்து OnePlusோட Ace 2 லான்ச் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு தான் OnePlusக்கு இந்தியாலையும் ஒரு லான்ச் ஈவென்ட் இருக்குது. வீடியோ பண்ணிட்டு இருக்க இந்த சமயத்தில் லான்ச் ஈவென்ட் நடக்கல. ஸோ 8:30 மேலே தான் லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த OnePlusோட Ace 2 தான் இந்தியாவில் OnePlus 11R அப்படின்ற நேம்ல வரப்போகுது. இந்த Ace 2ல என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லான்ச் பண்ணாங்க. சைனா லான்ச் பண்ணிருக்காங்க. 6.74 இன்ச்சஸ்க்கான 120Hz AMOLED டிஸ்பிளே, ஸ்னாப்டிராகனோட 8+ Gen 1 அப்படின்ற ப்ராசர், 50 MBக்கான Sony IMX890 அப்படின்ற கேமரா கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 100 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட சைனால ஒரு 35,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு லான்ச் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இந்தியாவில் அதே பிரைஸ் வந்ததுன்னா கண்டிப்பா நல்ல டீலா இருக்கும். எப்பவுமே 8 வந்தது இல்லை, ஒரு 40,000 ரூபாய் பிரைஸ் வரைக்கும் 8 போக வாய்ப்பு இருக்கு. ஸோ நாளைக்கு பார்ப்போமே. ஏன்னா OnePlusல நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் ஆகுதுங்க. என்னென்ன எப்படி இருக்குன்னு நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். அடுத்து போகோவோட Poco X5. நேற்று வந்து போகோவோட X5 Pro இந்தியா லான்ச் பண்ணாங்க. ஒரு மொபைலான குளோபலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா X5 Pro ரெண்டு மொபைலுமே லான்ச் பண்ணி விட்டாங்க. ஸோ இந்த Poco X5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தது ரெட்மியோட Note 12. இந்த மொபைல்ல வந்து ஸ்னாப்டிராகன் 695 ஓட கொண்டு வருவாங்க அப்படின்றது. ஸோ எதிர்பார்த்த மாதிரி தான் நடந்திருக்கு. பெருசா ஒண்ணுமே மாறல. இங்க இந்த மொபைல்ல 6.67 இன்ச்சஸ் 120Hz AMOLED டிஸ்பிளேயோட ஸ்னாப்டிராகனோட ஸ்னாப்டிராகன் 695 அப்படின்ற ப்ராசரோட ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்து 48 MP கேமராவோட ஃப்ரண்ட்ல 13 MP கேமரா, 5000 mAh பேட்டரி, 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வராங்க. இத குளோபலா லான்ச் பண்ணி இருக்க பிரைஸ் 20,000 ரூபாங்க. ஸோ இந்தியாவில் கண்டிப்பா இந்த அளவு அதிகமா போக வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 to 16
16 இந்த பிரைஸ்குள்ள தான் இந்த மொபைலை எட்டு வருவாங்க. ஸோ 15 அப்படின்றது தான் இந்த மொபைலுக்கு ஒரு கரெக்டான பிரைஸா இருக்குங்க. வரும் சீக்கிரமா. அடுத்து டீல் ஆஃப் த டே. டீல் ஆஃப் த டேல நான் ஒரு தரமான டீல் பார்த்தேன். நான் கூட ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேங்க. என்னன்னா இன்னைக்கு இந்த ஆஃபர் நான் பார்த்தேங்க. TUKS அப்படின்ற பிராண்ட்ல இருந்து ஒரு ஃப்ளோர் லேம்ப். இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் பிரைஸ் 2000 ரூபாய் இருக்கும். இப்போ வெறும் 500 ரூபாய் 501 ரூபாய் பிரைஸ்லாம் நம்மளால வாங்க முடியுது. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. ஆனால் ஒரு விஷயம், இதனோட ரிவ்யூ ஒன்றும் பெருசாக நல்லா இல்லை. ஏன்னா இதை வாங்கினவங்க எல்லாருமே வந்து அந்த 2000 ரூபாய் பிரைஸ்ல வாங்கிட்டு ரிவ்யூ போட்டவங்க. நம்ம வாங்க போறதோ 500 ரூபாய் பிரைஸ். கண்டிப்பா 500 ரூபாய்க்கு அதை விட பெட்டரான குவாலிட்டி கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல். மேல இருக்க அந்த பல்ப் மாற்ற இடம் மட்டும்தான் ஒயிட் கலரா வரும். ஸோ மற்றபடி மற்ற எல்லாம் மெட்டல்ல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ குவாலிட்டி நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். நான் வாங்கி ரிவ்யூ பண்ற வரைக்கும் கண்டிப்பா ஆஃபர்ல இருக்காதுங்க. வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் லேம்ப் தேடிட்டு இருந்தீங்கன்னா பை பண்ணிக்கோங்க. 500 ரூபாய்க்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் இந்த வீடியோ முடிச்சுப்போம். வேற ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை பார்க்குறேன்.